விஷயங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன அனுபவங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பேராசிரியர் தா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு பேராசிரியரா, எழுத்தாளரா, மொழிபெயர்ப்பாளரா அவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியரா, எழுத்தாளரா எங்க நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு மேலே பேராசிரியராக இருந்திருக்கீங்க தமிழ் துறையில். ஒரு ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பணிக்காலம் ஒரு நீண்ட வரலாறுன்னே சொல்லலாம். பல மாணவர்களை உருவாக்கியிருப்பீங்க. இன்னைக்கு ஒருத்தரும் மென்மேனான நிலைகள்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. இதில் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்கள் கர்நாடகாவில் தான் உங்களோட அதிக காலம் முழுமையான பணிக்காலம் இருந்திருக்கு. அதில் தமிழ் துறையில் இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது பொதுவாக அந்த மாநிலத்தில் தமிழுக்கான வரவேற்பு, தமிழ்லையே படிக்கணும், கல்லூரியில் ஒரு ஆய்வாளராக வரணும்னு எந்த அளவுக்கு மாணவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க நீங்கள் உருவாக்கின விதம், இதெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளின்னு வரும்போது நிறைய மொழிபெயர்ப்புகளை பண்ணியிருக்கீங்க. கன்னடத்துலேருந்து நிறைய நூட்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கீங்க. இந்த எல்லா அனுபவங்களையும் இன்னைக்கு எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பேராசிரியராக உங்களோட பணி சொல்லுங்க. 37 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு மிக நீண்ட காலம், அதுலேயும் பேராசிரியர் பணி கர்நாடக மாநிலத்தில் தமிழ் துறையில் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே ஒன்னொன்னையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இந்த பணியை பற்றி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்தணும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் மாணவராக இருந்து அதில் தேர்ச்சி பெற்ற பிறகு நேரடியாக எனக்கு பதவி அல்லது பணி வாய்ப்பு கிடைத்தது கோலாரிலே. அதுவும் கர்நாடக தலைநகருக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றி விட்டு 1964 பெங்களூருக்கு வந்தேன். அங்கே வந்ததில் இருந்து தொடர்ந்து நான் ஒரு ஏறக்குறைய 37 ஆண்டுகள் என்னுடைய தமிழ் பணி, ஆசிரிய பணி, பேராசிரிய பணி தொடர்ந்து வந்தது. அது சம்பந்தமாக பல நூல்களை படிப்பது, கன்னட மொழி அறிவினை வளர்த்து கொள்வது போன்ற பல செய்திகளை எல்லாம் நான் செய்து வந்தேன். இது காரணமாக எனக்கு கன்னட மொழியிலே கொஞ்சம் ஈடுபாடு உண்டாயிற்று. அந்த ஈடுபாட்டின் விளைவாக தமிழிலே ஏன் நாம் கன்னட மொழியிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களை கொண்டு வரக்கூடாது என்று நினைத்த பொழுது முதலாக என்னுடைய துணைவராக அல்லது என்னுடைய கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த கன்னட பேராசிரியர் சுந்தரேசன் என்ற பேராசிரியர் ஒருவர், கன்னட பேராசிரியர், அவர் எனக்கு ஓரளவு ஊக்கம் கொடுத்து, என்னை விட சிறிது வயதிலே மூத்தவர் அவர். ஆகவே உரிமையோடு உங்களுடைய அறிவு வீணாக போகக்கூடாது, நாம் ஏன் உங்களுடைய கன்னட அறிவை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று என்னை தூண்டி தமிழிலே திருத்தொண்ட தொகை, சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் எழுதிய திருத்தொண்ட தொகை என்ற அந்த நூலை அவர் தமிழிலே நாம் மொழிபெயர்க்கலாமே. அது ஒரு 11 விருத்தப்பாக்களை கொண்ட ஒரு சிறு நூல்தான் அந்த திருத்தொண்ட தொகை. ஆனால் அதுதான் பெரிய புராணம் என்ற பெருங்காப்பியத்திற்கே அடிப்படையாக அமைந்த ஒரு நூல். அந்த நூலை தொடக்கமாக இருக்கட்டுமே என்று நாங்கள் இருவரும் விளையாட்டாக சேர்ந்து அதை மொழிபெயர்த்தோம். அது மொழிபெயர்த்து அது வெளிவந்தது. அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. என்னுடைய இந்த 37 ஆண்டு ஆசிரிய பணி எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தந்த ஒரு பணியாக அமைந்திருக்கின்றது. என்னுடைய மாணவர்கள் முதலிலே கோலாரிலே பணியாற்றிய பொழுது அங்கே என்னுடைய மாணவர்கள் மாணவிகள் இரண்டும் சேர்ந்த கலப்பு வகுப்புகளாக அவை இருந்தன. அவைகளிலே எனக்கு நல்ல ஈடுபாட்டோடு என்னுடைய பேச்சு பயிற்சியை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு அரங்கமாக கூட நான் அதை மாற்றிக்கொண்டேன். அதனாலே என்னுடைய பேச்சு திறமையை வளர்த்து கொள்வதற்காக மாணவர்கள் மத்தியிலேயும் சரி, அங்கே இருந்து
தங்கவயலுக்கு சென்று அடிக்கடி பொது நிகழ்ச்சிகளிலே, இலக்கிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு என்னால் முடிந்த வரையிலே தமிழ் இலக்கிய கூட்டங்களிலே நான் பங்கு பெற்றேன். பிறகு அங்கே இருந்து பெங்களூருக்கு வந்த பொழுது என்னுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவடைந்தது. மாணவர்களோடு நெருங்கி பழகுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதோடு கூட நான் என்சிசியிலே கேப்டன் அளவுக்கு உயர்ந்து மாணவர் இந்திய மாணவர் தேசிய படை என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசிய படையினுடைய ஒரு அணி தலைவனாக நான் இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்டிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதனால் மாணவர்களோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை பயன்படுத்தி கொண்டு நான் என்னுடைய தமிழ் அறிவையும் பயன்படுத்தி கொள்ள பெங்களூர் தமிழ்ச்சங்கம் என்ற இன்னொரு அரங்கத்துக்கு நான் போகத் தொடங்கினேன். அதுதான் பெங்களூர் தமிழ்ச்சங்கம். அப்பொழுதுதான் தொடங்கி சீரோடு வளர்ந்து வருகின்ற நிலையிலே என்னுடைய பங்களிப்பும் அதற்கு பெரிதாக இருந்தது. அந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கம்தான் என்னுடைய எல்லா விதமான இலக்கிய பணிகளுக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணாக இருந்தது என்று குறிப்பிடலாம். ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் ஆசிரிய பணியிலே வாழ்ந்து முடித்திருக்கிறேன் என்ற பெருமித உணர்ச்சி எனக்கு என்றைக்குமே உண்டு. நிச்சயமா சார். ஆசிரியர் பணி பேசும்போதே நீங்கள் உங்களோட படைப்புலக பயணமும் கூடவே எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஒரு படைப்பும் உருவானதும் நம்ம நிறைய பேசினோம். இருந்தாலும் கர்நாடக மாநிலம் அப்படின்னு வரும்போது அங்கே தமிழ் அப்படின்ற மொழிக்கான முக்கியத்துவம் எப்படி இருந்தது? அதில் கல்லூரி பேராசிரியர் அப்படின்னும் போது எந்த அளவில் வந்து மாணவர்கள் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு அதை பயில வந்தாங்க? நாங்கள் தமிழ் என்ற ஒரு மொழி ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடமொழியாக கல்லூரி அளவிலே அது இருந்தது. அதே மாதிரி கன்னடமும் இரண்டாவது மொழியாக இருந்தது. அதே மாதிரி தெலுங்கு, மலையாளம், சமஸ்கிருதம், இந்தி, உருது போன்ற மற்ற மொழிகளும் இருந்தன. கோலாரிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது ஏறக்குறைய இப்பொழுது நான் சொன்ன அத்தனை மொழிகளுக்கும் அங்கே பேராசிரியர்கள் இருந்தார்கள். அவர்களோடு நான் நெருங்கி பழகி என்னுடைய அந்த மற்ற மொழியிலே எனக்கு கிடைக்க வேண்டிய சில அறிவுரைகளை அல்லது விளக்கங்களை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அளவுக்கு அங்கே எல்லா மொழிகளுக்கும் முதன்மையான ஒரு இருப்பிடத்தை அவர்கள் அந்த காலத்திலே கொடுத்தார்கள். பின்னாலே ஓரளவு இந்த கோகாக் கமிட்டி என்ற ஒன்று வந்து கன்னடத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை உருவான பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிலம் பெயர்ந்த அல்லது நாம் தமிழிலே சொல்ல வேண்டுமானால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று அவர்களை குறிப்பிடுவோம். அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய அங்கே வாழ்ந்து வந்தார்கள். ஏறக்குறைய பெங்களூரின் மக்கள் தொகையிலே ஏறக்குறைய 15 விழுக்காடு இன்றைக்கும் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 25 இலக்கம் தமிழர்கள் பெங்களூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா முழுவதுமே எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை ஒரு 40 இருந்து 45 இலக்கம் தமிழர்கள் கர்நாடகா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கேயே 2 நூற்றாண்டுகளாக வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே குடியேறியவர்களாகவும் இருக்கலாம். இப்பொழுது அவ்வப்பொழுது போய் வந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களாக கூட அவர்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி வாழ்கின்ற அந்த தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரி மட்டத்திற்கும் படிக்க வைத்தார்கள். அதனால் எங்களுக்கு கல்லூரியிலே நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் பெங்களூருக்கு போன பொழுது 22 கல்லூரிகளிலே நாங்கள் 22 தமிழ் பேராசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருந்தோம். அதே மாதிரி உயர்நிலை பள்ளிகளிலேயும் தமிழ் புலவர், அதாவது தமிழ் பண்டிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புலவர்கள், அவர்கள் வித்வான் தேர்வுக்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் இருக்கலாம். அந்த தமிழ் புலவர்களாக இருந்தவர்கள் ஏறக்குறைய 65 பேர்களுக்கு மேலாக இருந்தார்கள். இப்பொழுது நாளடைவில் இந்த கோகாக் கமிட்டி அவருடைய குழுவினுடைய அந்த விளைவுகளை
கர்நாடக அரசு ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே மெல்ல மெல்ல மற்ற மொழிகளை விரும்பி படிக்கிறவருடைய எண்ணிக்கை வர வர குறைந்து கொண்டு வந்தது. அதனால் இப்பொழுது ஏறக்குறைய 22 பேர் இருந்த தமிழ் பேராசிரியர்கள் 6 பேராக குறைந்து விட்டார்கள். அந்த 64 ஆசிரியர்கள் தமிழ் புலவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு 10-12 பேர் தான் இருக்கிறார்கள். பெரும்பாலான பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன. அதற்கு நாம் வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க அரசு எடுத்த ஒரு முடிவின் விளைவாக கன்னடத்திற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதனால் இப்பொழுது தமிழ் அங்கே எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தாலும் இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்று குறிப்பிடுவார்களே, அந்த மாதிரி வந்து போகிறவர்கள் வெவ்வேறு பணிகளின் காரணமாக ஒரு 2-3 ஆண்டுகள் தங்கி படிக்கிறவர்களாக வந்து பெற்றோர்களோடு வருகிறவர்கள், அந்த மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளிகளிலும் படிக்கிறார்கள், கல்லூரிகளிலும் தமிழ் படிக்கிறார்கள். அரசு கல்லூரிகளிலே அந்த தமிழ் இருந்த அந்த அமைப்பு அப்படியே இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தனியார் கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் மிக மிக திறமையாக அவர்கள் அந்த தமிழ் பாடங்கள் அல்லது அதே மாதிரி மற்ற மொழி பாடங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அது குறைந்து கொண்டு வருகிறது தமிழ் கல்வி. நிச்சயமா சார். இன்னைக்கியோட நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் 37 ஆண்டுகள் உங்களுடைய காலகட்டத்தில் தமிழ் ரொம்ப ஒரு வளமான சூழல் தான் அங்கே அமைஞ்சிருக்கு உங்களோட ஆசிரியர் பணின்னு பார்க்கும்போது. படைப்புலக பயணம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா சர்வஜ்ஞர் அப்படின்றவரோட பற்றின உங்களுடைய படைப்பு மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவள்ளுவர் சிலை பல ஆண்டுகளாக ஒரு தூசி படிஞ்சு திறக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து தலைவர் கலைஞர் அவர்களோட முயற்சியால தான் கர்நாடகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதுக்கான ஒரு ஒப்பந்தமா சர்வஜ்ஞர் சிலை வந்து தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டதுன்றது ஒரு செய்தி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் அப்படி ஒரு நிலைப்பாடுலையும் திருவள்ளுவர் சிலை அங்க திறக்கிறதுக்கான ஒரு வழி வந்து கலைஞர் அவர்களால நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த சர்வஜ்ஞர் சிலை இந்த அளவுக்கு அரசாங்கமே அதை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் திறக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியத்துவம் என்ன? சர்வஜ்ஞர் யாரு? அவரை பத்தின ஒரு வரலாறை நீங்க மொழிபெயர்ப்பு பண்ணதுக்கான காரணம் பத்தி சொல்லுங்க. 1991ஆம் ஆண்டு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலே நாங்களெல்லாம் ஈடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் திருவள்ளுவருடைய சிலை ஒன்றை தமிழ்ச்சங்கத்தின் முன்னிலையிலேயே நிறுவ வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அப்பொழுது முன்னாலே நிறுவுவதற்கு இடம் இல்லாத காரணத்தினாலே பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பூங்காவிலே அதை நிறுவலாம் என்று ஏற்பாடு செய்து மாநகராட்சியிலே இருந்து அனுமதியையும் பெற்றோம். நாளை மாலை 4 மணி அளவிலே அந்த காலத்திலே முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்களாலே திறந்து வைக்கப்பட வேண்டிய அந்த நிகழ்ச்சி திடீரென்று ஒரு கன்னட இயக்கம் இதற்கு எதிராக நீதிமன்றத்திலே சென்று முறையிட்டு அவர்கள் ஒரு நிறுத்த ஆணை, அதாவது ஸ்டே ஆர்டர், அதை அவர்கள் வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள். அதனால் அது முதல் நாள் இரவு தான் அது வந்திருக்கிறது. அடுத்த நாள் அதை திறந்து வைக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்த குண்டுராவ் அவர்கள் அதை திறந்து வைக்க வேண்டிய நிலைமை இருந்தது. திடீரென்று அந்த விழா நடக்க முடியாமல் போய்விட்டது. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த சிலை அங்கே அதற்கு பிறகு மூடப்பட்டு கோணிப்பையினாலே சுற்றி வைக்கப்பட்டு அவருடைய முகம் இருட்டடிப்பு செய்யப்பட்ட விதம் தமிழர்களுக்கெல்லாம் நெஞ்சத்தை உலுக்கி எடுத்து விட்டது. ஆனாலும் வேறு வழியில்லை. சரி, இப்பொழுது திறக்க முடியாவிட்டால் இன்னும் 1 மாதத்திலே திறக்கலாம் அல்லது 6 மாதத்திலே திறக்கலாம் என்று அவ்வளவு நம்பிக்கையாக நாங்கள் இருந்தோம். ஆனால் பின்னாலே ஏற்பட்ட நிலைமைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 18 ஆண்டுகள் கடந்தோடிவிட்டன, திறக்க முடியாமல் போய்விட்டது. இந்த நிலையிலே தான் நம்முடைய முத்தமிழ் காவலர், நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்களை பெங்களூர் தமிழ்ச்சங்கமும்
இன்னும் சில தமிழ் பிரமுகர்களும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பெங்களூரிலே ஒரு சிறந்த மாலை நாளிதழை நடத்தி கொண்டிருக்கின்ற பாசு மணி என்ற என்னுடைய நண்பர் தான் அவரும் மற்றவர்களும் சேர்ந்து கலைஞரை சென்று சந்தித்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும், உங்களை விட்டால் வேறு யாரும் அதை செய்ய முடியாது, நீங்கள் தான் இதிலே ஈடுபட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க கலைஞர் அவர்களும் சரி, என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதே வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிவிட்டார். அப்படி நிறைவேற்றுகிற அந்த காலகட்டம் தமிழர்களுக்கும், ஏன் அங்கே வாழ்கிற கன்னடர்களுக்கும் கூட ஒரு பொன்னான நேரமாக அது அமைந்தது. இதற்கு 2 துணைகளை நான் குறிப்பிட முடியும். ஒன்று தோன்றா துணை. இதற்கு திருவள்ளுவர் சிலை பெங்களூரிலே திறக்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஈடாக மாற்றாக சென்னையிலே சர்வஜர் என்ற ஒரு அறவாணருக்கு நீங்கள் சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை அங்கே இருக்கக்கூடிய கன்னட அறிஞர்களும் கன்னட இயக்கத்தை சார்ந்தவர்களும் எங்களுக்கு எடுத்து கூறினார்கள். இதை அப்பொழுது கலைஞர்களுக்கு நாம் போய் சொன்னோம், கலைஞர் அவர்களுக்கு சொன்னோம். அவர் அதை கேட்டுவிட்டு அப்படியானால் என்ன, நாம் செய்தால் செய்து விடலாமே, அவர்கள் விரும்பினால் இங்கேயும் அதற்கு ஒரு சிலை அமைக்கலாமே என்று சொல்லி தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முழுமூச்சாக இருந்து சென்னையில் இருக்கிற அயனாவரத்திலே ஒரு பூங்காவிலே அதற்கு இடம் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு 2 பக்கத்திலும் சிலை செய்வதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்தன. ஆகவே இந்த திருவள்ளுவர் சிலை திறப்பதற்கு தோன்றா துணையாக, ஏனென்றால் இன்றைக்கு இல்லை, கடவுள் போல இருக்கக்கூடிய அந்த சர்வஜர் எங்களுக்கு தோன்றா துணையாக கை கொடுத்தார். அதற்கு தோன்றும் துணையாக கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கை கொடுத்தார் என்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சியுடனும் உவகையுடனும் நன்றியுடனும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்நாடகத்து தமிழர்கள் அத்துணை பேருக்கும் கலைஞர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தமிழிலே திருக்குறள், திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை நாம் 2000 ஆண்டுகளாக படித்து கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த அறநூலாக, வாழ்க்கை நூலாக, தமிழர்களுடைய மேல்வரி சட்டமாக, தமிழர்களுடைய சட்ட நூலாக, தமிழர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிமுறைகளை எடுத்து சொல்லுகின்ற நெறி நூலாக திருக்குறள் அமைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழரும் உணர வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் அந்த மொழியினுடைய இயல்புக்கும் அந்த மொழி ஆசிரியர்களுடைய ஆற்றலுக்கும் ஏற்ப அறநூல்கள் உருவாகி வந்திருக்கின்றன. தெலுங்கிலே எடுத்துக்கொண்டால் வேமனர் என்பவர் இதே ஏறக்குறைய 16-17ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலே அவர் ஒரு சிறந்த அறநூலை இயற்றியிருக்கிறார். ஆகவே அவர் எழுதியிருக்கின்ற அந்த அறநூல், அதே மாதிரி கன்னடத்திலே சர்வஜர் என்பவர் கிபி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் 16ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக்கொள்ளலாம். அவருடைய காலத்தை பற்றி இன்னும் திருவள்ளுவர் காலத்தை எப்படி நம்மாலே அறுதியிட்டு சொல்ல முடியாமல் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலைமை சர்வஜருக்கும் கூட இருக்கிறது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் தோன்றியவராக இருந்தாலும் அவர் எந்த நூற்றாண்டிலே எப்பொழுது வாழ்ந்தார் என்பதை பற்றிய கருத்து வேறுபாடுகள் இன்னும் அங்கே மறையவில்லை. ஒருமையான ஒரு கருத்து முடிவுக்கு அவர்கள் வரவில்லை. ஆகவே அவரை சர்வஜர் தோன்றிய அந்த காலகட்டத்தில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஒரு இலக்கிய வசனங்களிலே ஏற்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பசவண்ணர், அக்கமகாதேவி போன்ற மிகச்சிறந்த வசனகர்த்தாக்களெல்லாம் கன்னட மொழியிலே இருந்து அவர்கள் பாடி சென்றார்கள். அவர்களெல்லாம் பண்டிதர்களுக்காகவும் பாடினார்கள், பாமரர்களுக்காகவும் பாடினார்கள். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு நாடோடி இலக்கியமாக, ஒரு பாமர இலக்கியமாக
எளியவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே அவர்களுக்கு அறக்கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக சர்வஜர் என்பவர் தன்னை வளர்த்து கொண்டு உருவாகி அவர் திரிபதி என்று சொல்லப்படுகிற 3 அடி பாடல்களை பயன்படுத்தினார். அந்த பாடல்கள் நறுக்கு தெரித்தாற் போல மக்களினுடைய உள்ளங்களை ஊடுருவி சென்றன. எப்படி 1.25 அடியிலே திருவள்ளுவர் இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டிருக்கிறார் தன்னுடைய ஆற்றல் வாய்ந்த திருக்குறளின் மூலமாக என்பதைப் போலவே திரிபதி என்று சொல்லப்படுகின்ற அந்த 2.25 அடி, அதுவும் 2.25 அடி தான். அந்த 2.25 அடியிலே அவர் சர்வஜர் எழுதியிருக்கிற அந்த வசனங்கள் இன்றைக்கும் திரிபதி என்று சொல்லப்பட்டு அதை இயற்றியதனாலே விருத்தம் என்ற ஒரு பாடல் வகையை மிகச்சிறப்பாக பாடிய காரணத்தினாலே விருத்தமென்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று நான் கம்பனை போற்றுகிறோமே, விருத்தப்பாவை பாடுவதற்கு கம்பனை விட்டால் வேறு ஆளில்லை என்று சொல்லுகிற மாதிரி திரிபதியை பாடுவதற்கு சர்வஜரை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த யாப் அமைதியிலே மிகச்சிறந்து விளங்குகிறார் சர்வஜர். அதனால்தான் திரிபதி சக்கரவர்த்தி என்றே சர்வஜரை குறிப்பிடுவார்கள். ஒரு பேராசிரியரா, எழுத்தாளரா, மொழிபெயர்ப்பாளரா உங்களோட அனுபவங்கள் சார்ந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். 37 ஆண்டு கால அனுபவம் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த அரை மணி நேரம் ஒவ்வொரு படைப்புக்கும் உங்களோட பணிகளுக்கும் நிச்சயமாக போராதுன்னு சொல்லலாம். ஆனாலும் குறிப்பாக இன்னைக்கு சர்வஜர் சிலை உருவான விதம், திருவள்ளுவர் சிலை கர்நாடகத்தில் எப்படி உருவானது, அந்த வரலாற்றை பற்றி நம்ம அதிகம் பேசியிருக்கோம். படைப்புன்னு வரும்போது எதெல்லாம் நம்ம பதிவு பண்ணணும், மொழிபெயர்ப்பு ஏன் ரொம்ப அவசியமாக இருக்குது, இப்படி ஒரு படைப்பை நம்ம தமிழில் மொழிபெயர்ப்பது மூலமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு சர்வஜர் பற்றி எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பல விஷயங்களை, அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.